இது முக்கியமான முத்திரைங்க. எல்லோரும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து முக்கியமான முத்திரையை செய்ய வேண்டும். தீர்த்தம் இருக்குல்ல, இந்த தீர்த்தம் எப்படி குடிப்போம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க கை. இதில் வந்து சில சமயம் ஒளிவீரும் கீழே. சில பேர் அப்படியே தி கான் கண்ட்ரோல் இட். ஏன்னா இந்த தீர்த்தம் வந்து அமிர்தம். அதாவது கோயிலில் இருக்கிற அந்த பிராண சக்தி நம்ம எடுக்கிறோம். அதாவது அந்த சக்தி நமக்குள்ளே எடுக்கிறோம். அதுக்கு ஒரு வழி வந்து இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறோம். கடவுளுக்கு வந்து தெய்வத்துக்கு நம்ம வந்து அந்த அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி நம்ம வந்து குடிக்கிறோம். ஸோ அந்த சக்தி நம்மளுக்கு இருக்கும்போது எவ்வளோ முக்கியமானது, அது அமிர்தம் அது, ரைட்? அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காகவே ஒரு முத்திரை இருக்குது. இட்ஸ் கால் கோமுக முத்ரா. கோனா என்ன, பசு மாடுன்னு அர்த்தம். முகனா முகம். ஸோ அதுக்கு ஈஸி. இந்த மாதிரி கை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இது கொஞ்சம் மடக்க வேண்டியதான், முடிஞ்சது. இதுதான் கோமுக. மறுபடியும் இந்த மாதிரி இது அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மடக்க வேண்டியதான், 3 விரல்கள். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி சீல் பண்ணிடுச்சு. தண்ணி வராது இப்படி. அதுக்கப்புறம் நம்ம தீர்த்தத்தை குடிக்க வேண்டும், ரைட்? அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே, நான் குடிக்காத முன்னுக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. நான் ஒரு வார்த்தையாக சொல்கிறேன். ஆக்சுவலி குவைட் ஈஸி தான், நீங்கள் மெமரைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஒரு சொல்லுவாங்களே, ஒரு 48 வாட்டி அந்த ஒரு மண்டலம் மாதிரி 48 வாட்டி நீங்கள் எந்த மந்திரம் சொன்னீங்கனாலும் அது மறக்க மாட்டிங்கன்னு ஒரு விஷயமே இருக்குது, 48 டைம்ஸு. ஸோ வாட் டு சே? முதலாக வந்து அகால மிருத்யு ஹரணம். அகாலனா காலம் வராத முன்னுக்கு, மிருத்யுனா இறப்பு, ஹரணம்னா அழிவு. அதாவது நீடுழி வாழணும் என்ற ஒரு விஷயம். நம்மளுக்கு டைம் வராதுக்குள்ளே அழுப்பாயுசா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அகால மிருத்யு ஹரணம், சர்வ வியாதி நிவாரணம். இது உங்களுக்கு தெரியும். தமிழில் வந்து சர்வம்னா எல்லாமே, வியாதினா உங்களுக்கு தெரியும், வியாதி நிவாரணம் போகிறது, ரைட்டா? சமஸ்த பாப சமனம். சமஸ்தனா மறுபடியும் அதுவும் எல்லான்னு அர்த்தம். பாபா என்றால் பாவம்னு அர்த்தம். சமனம்னா குறையிறதுன்னு அர்த்தம். சமஸ்த பாப சமனம்னா குறையிறதுன்னு அர்த்தம். கடைசியாக வாங்குது தேவோ பதோ தகம் சுபம். தேவோ என்றால் தெய்வம்னு அர்த்தம். பதோ என்றால் திருவழி, அதாவது பாதம். தேவோ கடவுளின் தெய்வத்தின் பாதம், தகம் சுபம். அதாவது தெய்வத்தில் இருக்கிற அந்த பணிவோடு நான் எடுக்கிறேன் என்று அந்த மரியாதை. ஏன்னா மரியாதை முக்கியம் இல்லையா? கடவுளுக்கு நம்மளுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். இது சும்மா தண்ணி குடிக்க வேண்டியதான், நல்லா இருவனை குடித்தோமா பழிக்காது. எல்லாத்துலேயும் அந்த பணிவு வேணும். அதான் அந்த திருவடியில் அந்த பாதத்தில் வர தண்ணியை நான் குடிக்கிறேன் என்று அது ஒரு விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ஸ்லோகம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த அப்படி டிஸ்கிரிப்ஷன். இது வந்து பிள்ளைங்களுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுங்க. ஓகே, அண்ட் மற்ற முத்திரையை செக் பண்ணுறேன்னா ஐ திங்க் ப்ளேலிஸ்ட் இங்கே எங்கேயோ இருக்குல்ல, இங்கே எங்கேயோ செக் பண்ணுங்கள். அதில் மற்ற முத்திரைகளாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.